வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மார்கழி மாதத்துடைய 3வது வெள்ளிக்கிழமைக்கு வந்துட்டோம். இப்பதான் மாசம் பொறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ளவே 19வது நாள் வந்துருச்சு. பொதுவா இந்த அ அதாவது மார்கழி மாதம் மட்டும் ரொம்ப சீக்கிரமாவே போற மாதிரி இருக்கும் நமக்கு. இன்னைக்கு திருப்பாவை, திருவெம்பாவை பாசுர பாடல்கள் 19 பார்க்கலாம். முதல்ல திருப்பாவை பாசுரம் 19. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைதடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் வென்ற தகவேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருளானது குத்து விளக்கெரிய யானை தந்தத்தாலான கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சு மெத்தையில் விரிந்த கொத்தாக பூசூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண்மூடி இருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே. எவ்வளவு அழகா கண்ணபெருமான தாயாரோடு இருக்கும்போது கண்ணபெருமான் எப்படி அவங்க துயில் இருப்பாங்க, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத ஆண்டாள் அவ்வளோ அழகா பாடியிருக்காங்க. நீ எங்களுடன் பேசுவாயாக, அதாவது அம்பாளை பார்த்து கேட்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். மை பூசிய கண்களை உடைய நப்பின்னையே, நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவதில்லை. காரணம், கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்து விட்டாய். இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். அதாவது பஞ்சசயனம் அப்படிங்கிறது அன்னத்தின் தூரிகை, இலவம் பஞ்சு, பூக்கள், கோரைப்புல், மயில் தூரிகை, இப்படி 5 வகையான பொருட்களால செய்யப்பட்ட மெத்தை. அந்த மெத்தையில தன்னுடைய மனைவி மார்பு மீது தலை வைத்து தூங்குகிறானாம் கண்ணன். அப்படி தூங்குற கண்ணபெருமான் எழுவானா, இல்ல அவதான் எழ விடுவாளா? ஆனாலும் கண்ணன் ஓர கண்ணால் தன் பக்தர்களை பார்க்கிறானாம். நீ எங்களிடம் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் ஓர கண்களால் பார்த்து நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கிசையாக காட்டுகிறானாம். தாயே, நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் எடுத்து சொல்வார்கள்? அவள் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ. எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஒரு ஆசி வார்த்தை கிடைத்தால் போதும் என்கிறார்கள். ரொம்ப அழகான பாடலுங்க. அடுத்தது திருவெம்பாவை 19. உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொற் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் அன்பரல்லாதோர் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகலெண்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியேல் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இந்த பாடல் ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன்னுடைய கணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். அதாவது, உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும் போது சொல்லும் பழமொழி. அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம். எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும். எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாக இருக்க வேண்டும். எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும். பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது. இப்படி ஒரு பரிசை எம்பெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். அதாவது, அந்த காலத்துல பெண்களுக்கு எத்தகைய கணவன் அமையணும் அப்படிங்கிற ஒரு தகுதிய பெண்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த உரிமை அவங்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் ஒரு பக்தன் தங்களுக்கு கணவனாக வேண்டும் அப்படின்னு பெண்கள் சிவபெருமான நோக்கி விரதம் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நல்ல கணவன் அமைஞ்சிட்டா கிரகங்களின் மாற்றம் கூட ஏதும் செய்யாது அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இறைவனை உறுதியா நம்புறவங்களுக்கு கிரகங்களுடைய தாக்கம் இல்லை அப்படின்னு இந்த பாடல் நமக்கெல்லாம் உணர்த்துது. நம்ம ஒவ்வொரு கிரக நிலை மாற்றத்துக்கும் இந்த தோஷம் நீங்க இந்த கோவில் போறோம், இந்த தோஷம் நீங்கிறதுக்கு இங்க போய் ஒரு பரிகாரம் பண்றோம், இப்படி நிறைய விஷயம் பண்றோம்ல. இதெல்லாம் எதுவுமே வேணாம். நம்ம இறைவனை மனசார நம்புவோம். இறை வழிபாட்டுல நம்மள முழுசா ஈடுபடுத்தி கொள்ளுவோம். இருந்த இடத்திலேயே இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பார். அதுக்கு நமக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுதான் சந்தேகமற்ற எல்லையில்லாத பக்தி.
அதாவது அது என்ன சந்தேகம் இல்லாத பக்தி அப்படின்னா, இறைவன் மீது நம்ம கொண்ட பக்திக்கு எந்த ஒரு களங்கமும் நம்மால நிறைஞ்சிடக்கூடாது. அதாவது இத நடத்துவாரா? இத பண்ணிடுவாரா? அப்போ நம்ம இந்த மாரி செய்றதால இறைவன் கிட்ட இருந்து நமக்கு இந்த பலன் கிடைக்குமா? அப்படிங்கிற எந்த எதிர்பார்ப்பும் யார் மனதில் இல்லாம இருக்கோ, அவர்களுக்கு இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூரணமா கிடைக்கும். இறைவனுடைய திருவிளையாடலே பெரும் திருவிளையாடல் தாங்க. நமக்கு எதுவுமே வேணாம். "நீ மட்டும் போதும்பா" அப்படின்னு சொல்லும்போது தான், நமக்கு எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் தருவார். எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குடுத்துருவார். ஆனா, அவர் நம்ம கூட இருப்பாரா அப்படின்னா, அது சந்தேகம் தான். எப்பவுமே இறைவன வழிபாடு செய்யும்போது, இறைவனுடைய அனுக்கிரகத்திற்கு மட்டுமே ஏங்கணுமே தவிர, வேற எந்த விஷயத்துக்காகவும் அல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச். பாய்.